அடேங்கப்பா, நான் உள்ளபடியே சொல்றேன். நான் நடிகர் சிவாஜி கணேசனோட ரசிகன். அவரு தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி. என்ன நாடகம்! கரூர் விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்ணீர் விட்டு அழுதிருப்பது நாடகம் என கூறி பாஜக மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். குறிச்சி பக்கத்துல தானே கரூர் எட்டி இருக்குல்ல, கரூருக்கு உடனே விரைகிறாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? அடேங்கப்பா, நான் உள்ளபடியே சொல்றேன். நான் நடிகர் சிவாஜி கணேசனோட ரசிகன். அவரு தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி. என்ன நாடகம்! இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத பாசிஸ்ட் கவர்மெண்ட் நாடகமா போடுறீங்க. அதுவும் வெக்கமில்லாம சொல்றாரு. முதல் நாளே கரூர்ல செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து டேக் டைவர்ஷன் வந்துதா? அந்த டைவர்ஷன் எடுக்கலைங்கனால இந்த சம்பவம் நடந்ததா? சந்தேகம் வருமா இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேன். காமராஜர் அவர்களை நீங்க 1971 தேர்தலில் திமுக விமர்சிக்காததா? நாடகம் போட்டீங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிராக. காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டான், ஏன்னா எல்லாத்தையும் ஊத்துட்டாங்க. அதனால ஆகவே இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா? அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்ன தப்புன்னார்? இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா? ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூல விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களா? 1 மணி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.